जाने पर सदन नहीं चलेगा। आप या तो सीट पर जाएं, नहीं तो सदन की कार्रवाई आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है। நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவையானது பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இன்றைய தினம் அவை நடவடிக்கை தொடங்கிய பிறகு என்னென்ன விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் அவையில் எழுப்பினாங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். தொடர்ந்து 4வது நாளாக மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். பல்வேறு விஷயங்களை அவர்கள் கோஷங்களாக எழுப்புகிறார்கள். குறிப்பாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்தது ஏன் என பல எம்பிக்களும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இதே போல பீகார் மாநிலத்தில் நடத்தப்படக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் செய்யக்கூடிய அந்த மாற்றங்கள் குறித்தும் அந்த மாற்றங்களை ஏற்க முடியாது, அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர்கள் குரல் எழுப்பி வருகின்றார்கள். இந்த நிலையிலேதான் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக, குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போர் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றார்கள். இதனால் அவையை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களும் இதே கோரிக்கைகளை வைத்துதான் அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் 4வது நாளான இன்று விவாதங்கள் நடைபெறுமா என்று எதிர்பார்த்து இருந்தது. ஆனால் இன்றும் சபாநாயகருடைய இருக்கையை முற்றுகையிடுவது போல அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் முன் வரிசையை நோக்கி நின்று அவர்கள் கையில் சிறு பதாகைகளையும் ஏந்தி நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு எம்பிக்களும் பல்வேறு விஷயங்களை கோரிக்கைகளாக வைத்திருக்கின்றார்கள். அந்த எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தால் அவையை தொடர்ந்து நடத்த முடியாமல் தற்போது பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே கடந்த 3 தினங்களாக கூட இதே போல பல முறை ஒத்திவைக்கப்பட்டு கடைசி வரை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. எனவே இன்றாவது மதியம் 2 மணிக்கு பிறகு நடத்த முடியுமா என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் விவாதத்தை நடத்த விடமாட்டோம் என்று தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.